ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே சிக்கனில் வந்து 65 கிரேவி குருமா இப்படியே சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. அதனால் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு தவா சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மேரினேஷனுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், தண்ணி இல்லாத கெட்டி தயிர் 2 ஸ்பூன், அரை எலுமிச்சம்பழம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஆயில் விட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை வந்து ஸ்லிட் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்லிட் போட்டு வச்சுக்கோங்க. இப்படி போடும்போது நம்ம மேரினேட் பண்ணி வைக்கிற மசாலா எல்லாமே உள்ளே போய் நல்லா சிக்கனோட இறங்கி நல்ல சிக்கன் வந்து நல்ல ஜூஸியாக நமக்கு கிடைக்கும் சாப்பிட்றப்ப. இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லா பீசஸையும் இந்த மாதிரி ஸ்லிட் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவோடு சேர்த்து மேரினேட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணும்போது நம்ம ஸ்லிட் போட்ட எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோடய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா பொருளுமே நம்ம வீட்டில் உள்ளது தான், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இதில் நான் காஷ்மீர் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்குறேன். வேறு ஆர்டிஃபிஷியலாக எந்த கலருமே சேர்க்கல. காஷ்மீர் மிளகாத்தூளை நல்லா கலர் கொடுக்கும். இதே மாதிரி எல்லா பீசஸையும் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நான் அடுத்த நாள் செய்ய போகிறேன் அப்படின்னா முந்தின நாளே மேரினேட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நீங்கள் அன்றைக்கி தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு தவா வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இந்த முறையில் செய்கிறப்ப எண்ணெய் வந்து கம்மியாக தான் செலவாகும். சிக்கனை நல்லா கலந்து விட்டுட்டு தவாவில் சேர்த்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வேகிற மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கால்வாசி வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதை 2 தடவையாக நம்ம வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி மூடியை எடுத்துட்டு ஓப்பனில் வேக விடுங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிறது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. எல்லா சிக்கனையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே மயனஸ் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு என்னென்னா, ஒரு முட்டை, உப்பு, பெப்பர், லெமன் ஜூஸ், பூண்டு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு முட்டையை சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சம் பெப்பர், சால்ட்டு, சின்ன பல் பூண்டு, லெமன் ஜூஸ், சர்க்கரை, ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்க்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கணும். ஒரே டைமில் எல்லா எண்ணெயும் ஊற்றி அடிச்சிடாதீங்க.
பாருங்கள், இப்போ இந்த அளவு வந்திருக்கு. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சேர்த்து நம்ம மிக்சியை ரன் பண்ணுறப்ப மைனஸ் வந்து நல்லா திக்காக வரும். உங்களுக்கு எந்த பதத்தில் வேணுன்றதை பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக எடுத்துடக்கூடாது. இங்கே பாருங்கள், இப்போ மைனஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு முட்டைக்கு இவ்வளோ மைனஸ் வந்திருக்கு. இப்போ சிக்கனும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா இன்னும் திருப்பி போட்டு மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிறது வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடிபொலி தவா சிக்கன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.